இன்றைய திருச்சபைகளில் பெரும்பான்மையான திருச்சபைகள் என்ன செய்கின்றன என்று நாம் பார்த்தால் வினோதமாயிருக்கிறது. அவர்கள் பொது சேவை செய்ய போகிறார்கள், ஏழைகளுக்கு உதவி செய்ய போகிறார்கள், படிப்பு எஜுகேஷன் என்று சொல்லி இப்படி கொடுக்க போகிறார்கள். ஆனால் அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அது கர்த்தர் வைத்த வழி அல்ல. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு சென்று பிரசங்கம் பண்ணி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கள் என்று தான் சொல்லியிருக்கார். நீ பிரசங்கம் பண்ண போங்கள் என்று தான் சொல்லியிருக்கார். அதாவது சுவிசேஷத்தை சொல்ல போங்கள் என்று சொல்லியிருக்கார். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுவார், நாங்களோ ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை தியானிக்கிறதிலும் எங்களுடைய சிந்தனை வெப்பமாக, நாங்களோ ஜெபம் பண்ணுறதிலும் வேத வசனத்தை தியானிப்பதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் தரித்திருப்போமாக என்று சொல்லுகிறார். எனவே இன்றைய போதகர்களும் முக்கியமான வேலையே வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணணும், ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். இது ரெண்டையும் விட்டு ஊழியத்துக்கு போனால் அந்த ஊழியம் பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பில்லை. ஜெபத்தை விட்டு ஊழியத்துக்கு போனாலும் வாய்ப்பில்லை. ஜெபத்திலே இருந்து கொண்டு ஊழியத்துக்கு போகாமல் இருந்தாலும் வாய்ப்பில்லை. பிரியமானவர்களே, நாம் பேலன்ஸாக இந்த ரெண்டையுமே ஜெபம் பண்ணுகிறதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும் தரித்திருக்க வேண்டும். அதை விட்டு பொது சேவை செய்ய போகிறேன், எஜுகேஷன் கொடுக்க போகிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க போகிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு சட்டை கொடுக்க போகிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேன், இப்படி சென்று சொல்கிறதில் எனக்கு விருப்பமில்லை. அதை விடுத்து நாம் புருஷராக சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், ஜெபத்திலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலும் அதிகமாக தரித்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வேலையை விட்டுட்டு நாமளே ஒரு டிசைன் பண்ணி நம்மளே ஒரு புதுசான ஒரு டிசைனை பண்ணி போகிறது சரியாக இருக்காது. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சிக்கியிருக்கிறீர்களா? தயவு செய்து வெளியில் வாங்க. நீங்கள் வேத வசனத்தை தியானிக்கிறதிலும் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதிலும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறதிலும் தரித்திருங்கள். குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்துங்கள். மரித்தவர்களை உயிர்த்தெழுதவும் கர்த்தர் எங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். இப்படியான ஊழியங்களை செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடினாலே நீங்கள் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, சாட்சி சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாக அதை மகிமைப்படுத்தி உங்களுக்கு நல்ல ஊழியத்தை கட்டளையிடுவார். God bless you. இந்த சண்டே முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.